அதுக்கு மாவட்டத்தை வர சொல்லு, இல்லை புசியானத்தை வர சொல்லு. யாரு கேட்குறா? நான் சொல்றேன். என்ட்ரி பண்ணிட்டு உள்ள வந்துரும். சர்க்கார் போட மாட்டீங்களா? இந்த பிளே தூக்கி பிராண்டா தூக்கி தான். Guys, all one by one, we allow the people. But don't waste the time more, okay? Already we are waiting 1 hour. 1 hour. Already we waiting 1 hour. விலைவாசி உயர்ந்து விட்டது, ஊழல் பெருகிவிட்டது, பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை என்று தமிழ்நாட்டு மக்கள், இளைஞர்கள், இளம் சிங்கங்கள், இள ரத்தங்கள் இனி யாரை ஆட்சியில் உட்கார வைக்க வேண்டும், இனி யாரை ஆட்சியில் உட்கார வைக்க கூடாது என்று என் தளபதி சிங்கங்கள் முடிவெடுத்து விட்டார்கள். தமிழ் எனது மூச்சு, தமிழக வெற்றிக்காகும் எனது பேச்சு. தளபதி அமைப்பார் ஆட்சி, நாளை மலர போது மக்கள் ஆட்சி, நடக்க போது நல்லாட்சி. இதுக்கு நீங்கள் தான் சார். பேத்திக்கு விஜய் சார் பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு ரிஷியானந்த் சார் வந்திருந்தார் சர்ச்சுக்கு. ஞாயிற்றுக்கிழமை வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட நாங்கள் கேட்டோம், நீங்கள் வாங்க வைக்கிறோம்னு சொல்லி சொன்னார். விஜய் சார் பேர் வைக்க போகிறாருங்களா? விஜய் சார்கிட்ட சொல்லி பேர் வைக்க சொல்லணும். புதுசாக ஒரு ஆட்சி வந்தாலும் ரொம்ப நல்லதுன்னு தான் நாங்களும் நினைக்கிறோம். ஏன்னா கடந்த ஆட்சி வந்து எங்களை ரொம்ப ஏமாத்திருச்சு. அரசு ஊழியர்களுக்கு பூரா நாங்கள் அதை செய்கிறோம் நிறைய வாக்குறுதிகளை அள்ளி வீசிட்டு நிறைய அது செய்யாமே விட்டுட்டாங்க. ஆட்சிக்கு வந்தால் புதிய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வந்தாலே அதே ரொம்ப பெரிய விஷயம்தான். தரணியங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆரோ ரூட்ஸ் நேயர்களுக்கும் விஜே சங்கரின் வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நான் சொல்லவே வேண்டியதில்லை, பின்னாடி இருக்கிற பிரம்மாண்டமான ஒரு அமைப்பை பார்த்தாலே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ எஸ், மதுரை மாநாடு 2.0க்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ தாவேகாவினுடைய மிகப்பெரிய ஒரு 2வது மாநாடுன்னே சொல்லலாம். இந்த மாநாடினுடைய ஏற்பாடுகள் அப்படின்றது மிகப்பெரிய தடைகளை கடந்தும், அதே மாதிரி ரொம்ப அதுக்கு மாவட்டத்தை வர சொல்லு, இல்லை புசியானத்தை வர சொல்லு. யாரு கேட்குறா? நான் சொல்றேன். சன்மானத்தை விடாதீங்க, கரெக்டா இருங்க. உனக்கு வந்து எனக்கு வந்து உனக்கு தானே. நீ எதுக்கு பயப்பட? ஆனா என்ன தெரியுமா, அவனால சொல்லி ஓடக்கூடாது, நான் சொல்லி ஓடக்கூடாது. அப்படி பாரு. ஒரு ஊர்லயே எத்தனை ஊர்ல தளபதியாக வந்துக்கிறாங்க. அதுதான் நான் சொல்றேன். ஒன்னு டிவிகேவா இல்ல டிஎம்கேவா? அது வேண்டாம். நம்ம தேவை கோரிக்கை. நீ ஏன் மனுஷன் தான், நானும் மனுஷன் தான். நீ மரியாதை பேசணும். நீ மரியாதை இல்ல கட்சிங்க வேணாம். நம்மளுக்கு தேவை அதோட பாட்டு ஏப்பா கூலிக்கு வந்தாங்க என்ன செய்ய? அவங்க கூலிக்கு வந்தா என்ன செய்ய? என்ட்ரி பண்ணிட்டு உள்ள வந்துரும். சர்க்கார் போட மாட்டீங்களா? இந்த பிளே தூக்கி பிராண்டா தூக்கி தான் ஊர் விட்டு ஊர் வந்து நாடு விட்டு நாடு வந்து இங்க வரல. ஒவ்வொருத்தரும் கேரளா, மலேசியா, சிங்கப்பூர்ல இருந்து வந்துக்கிறான். புரியுதா? இப்ப தலையாட்டல அந்த கேள்வி எல்லாம் இங்க கேட்க கூடாது. நீ வாழ்கிட்ட பேசிக்கோ. நீ மீடியால போடு, எங்க போடு, எங்க போடு, என்ன தெரியுமா? அந்த முகம் இருக்கலாம், அந்த பிராண்டு, அந்த முகத்துக்காக தான் அந்த முகத்துக்காக தான் இந்த மாதிரி இந்த போட்டு சும்மா எல்லாம் போட்டல, உரிமையோட போட்டுக்கிறோம். 5 ரூபாய் பிரியாணிக்கும் போட்டு. இங்க இருக்குது யாரானா, இங்கதான் சிஎம். யாரு? நம்ம தமிழக கழக வெற்றி தலைவர், ஒரே தலைவன். அந்த பிராண்ட் முகத்தை பார்த்துட்டு தான் இத்தனை கோடி மக்கள் வந்திருக்காங்க இங்க. வந்து கேள்வி. Guys, all one by one, we allow the people. But don't waste the time more, okay? Which time you allowed, sir? No. Slowly. Already we are waiting 1 hour. 1 hour. Already we waiting 1 hour. One, come on. Hey, sir. Queue. Sir. Queue, Papa. Hey, queue. Line body. Excuse me. Sir.
சும்மா சண்டை போயிட்டு இருக்குது. சண்டையா? சண்டை இருங்க இருங்க சண்டைனாலே கத்திரிக்க. உள்ள போற காட்டுல உள்ள போறாங்கடி. அவரை கூப்பிடு. அவரை கூப்பிடு. மேடா நாங்க பேசுறோம். போய் அப்படியே கேள்வி கேட்டு 1 hour 2 மணி நேரம் நின்னீங்களே. இப்ப நம்ம கேட்டோம்ல அந்த கேள்வி தான் பெரிய அளவில் ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாநாட்டுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எத்தனை பேர் அமரலாம், அதே மாதிரி என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக்கப்பட்டிருக்கு, அதே மாதிரி என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு வரப்பட்டிருக்கு, மக்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு மாநாடாக இது இருக்குது அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படியே வாங்க உள்ளார போகலாம். ஸோ என்னதான் வந்து தமிழக வெற்றிக் கழகம் வந்து டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே தீர்க்கணும் அப்படின்றதுக்காக ட்ரோன்ஸை கொண்டு வந்தாலும் மக்களாகிய நம்ம தான் வந்து அந்த ட்ரோன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பாதுகாப்பாக ஹேண்டில் பண்ணணும். ஏன் அப்படின்னா அந்த ட்ரோன் தான் இன்னொருத்தனுடைய தாகத்தையும் தீர்க்கிறதுக்கான ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட போகுது. ஸோ அதனால் எல்லாருமே வந்து நாளைக்கு அந்த ட்ரோன்ஸை வந்து பிடிச்சி இழுக்கிறதோ இல்லாட்டி வந்து அதை தொடணும்னு நினைக்கிறதோ எதுவுமே பண்ணாமல் அதை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணாங்க அப்படின்னா எல்லாருக்குமே நீர் அப்படின்றது போய் சேரும் அப்படின்றத நம்புவோம். ஸோ அப்படியே உள்ளார போகலாம். என்னென்ன விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க அப்படின்றது போக போக நான் இன்னும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. ஸோ இந்த மாநாடு தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநாடான மதுரை மாநாட்டில் வந்து பல முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்றது சொல்லியிருந்தோம். என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாமே செஞ்சுருக்காங்க அப்படின்னா, போன தடவை நடந்த மாநாட்டில் நம்ம நிறைய பேருக்கு வந்து டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம் அப்படின்றது நிறையவே இருந்தது. ஸோ அதை எல்லாத்தையுமே தடுக்கிற விதமாக தான் இந்த மாநாட்டில் தண்ணிக்கு எந்த ஒரு குறையுமே இருக்கக்கூடாது, தண்ணிக்கான பிரச்சனை அப்படின்றது இந்த மாநாட்டில் வரவே கூடாதுன்றதுக்காக 5 லட்சம் லிட்டர் வாட்டர் பாட்டில்ஸ் இறக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்டு 250 ஏக்கர் இந்த இடத்தினுடைய பரப்பளவு அப்படின்றது. இதில் வந்து கிட்டத்தட்ட 60 பாக்ஸஸாக அமைச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு பக்கமும் ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அமர்றதுக்கான ஒரு 60 பாக்ஸ் அமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு பாக்ஸுக்குமே வந்து வாட்டர் பாட்டில் சப்ளை அப்படின்றது மட்டும் இல்லாமல் அது கூடவே வந்து வாட்டர் சப்ளை பைப்ஸும் போட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு பாக்ஸுக்கும் 8 பைப்ஸ் அப்படின்ற மாதிரியான கணக்கில் போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி வாட்டர் டேங்க்ஸும் வச்சுருக்கிறாங்க. ஸோ தண்ணிக்கான பிரச்சனை அப்படின்றது இந்த மாநாட்டுக்கு வர்றவங்க யாருக்குமே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துருக்கிறாங்க. அதே மாதிரி வாட்டர் பாட்டில் சப்ளை அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே கொடுக்கணும். நடுவில் யாருமே வந்து சேரை விட்டு எந்திரிச்சு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க எல்லாருக்குமே வந்து ட்ரோன் ஃபெசிலிட்டிஸில் வந்து வாட்டர் பாட்டில் சப்ளை பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஒரு ட்ரோன் எத்தனை கிலோ எடை வரைக்கும் அது வந்து சுமந்துட்டு போகும் அப்படின்னா கிட்டத்தட்ட 25 கிலோ எடை வரைக்குமே அது சுமந்துட்டு போகும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து வாட்டர் பாட்டிலுக்கு மட்டும் இல்லாமல் மெடிக்கல் எமர்ஜென்சி ஏதாவது இருந்தது அப்படின்னா அதையும் வந்து கோப்பப் பண்ணுறதுக்காக இந்த ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ ஹேண்டில் பண்ணுற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த ட்ரோனான இந்த ட்ரோன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ அப்படியே நம்ம உள்ளார போகலாம். இன்னும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டில் வந்து தண்ணீர் பைப் வசதிகள் எல்லாத்தையுமே வந்துட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ இதுதான் அந்த தண்ணி பைப்பு. ஸோ இதில் வந்துட்டு தண்ணி ரொம்ப நல்லாவே வருது. ஸோ அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் தண்ணி எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுத்தமான ஒரு வாட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பைப் எல்லாமே வந்துட்டு பிளாஸ்டிக்கில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பைப் மட்டும் இரும்பில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் மக்களாகிய நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்ம தலைவர்கள் வரும்போதோ நிர்வாகிகள் வரும்போதோ இல்லை விஜய் அவர்கள் வரும்போதோ யாராவது இதை உடைக்க முற்பட்டுட்டால் என்ன பண்ணுறது, அந்த டைமில் வந்து தண்ணி லீக்கேஜ் ஆகுமே, அப்போ வந்து தண்ணியெல்லாம் வேஸ்ட் ஆகிடாதா அப்படின்ற ஒரு கேள்வியும் நாங்கள் இங்கே வரும்போது எங்களுக்கு இருந்தது. ஸோ அதற்கு வந்துட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்னும் சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஸோ எனக்கு இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து இந்த பைப்ஸ் எல்லாத்துக்குமே தண்ணி சப்ளை பண்ணக்கூடிய ஒரு வால்வு. ஸோ அந்த வால்வை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே வரக்கூடிய தண்ணி சப்ளை அப்படின்றது கம்ப்ளீட்டாக கட் ஆகிடும். ஸோ அப்போ தண்ணி சப்ளை கட் ஆகிடுச்சு அப்படின்னா மக்களுக்கு எப்படி தண்ணி கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியும் வரலாம். ஸோ அதையே வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன எடுக்கிறாங்க அப்படின்னா 2 நிமிஷத்தில் குறைந்தபட்சம்
2 நிமிடத்தில் அதிகபட்சம் 10 நிமிஷத்துக்கு உள்ளாரையே வந்து இந்த ஒரு பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்திலேருந்து. ஸோ அப்படியே வாங்க நம்ம அந்த சைடு போய் அந்த வாழ்வையும் பார்த்துருவோம். இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய மதுரை மாநாட்டுடைய ஸ்டேஜுக்கு முன்னாடி தான் நம்ம பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் தான் நமக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமே நம்ம வந்துட்டு அந்த ஸ்டேஜில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் பண்ணுறதையும் பார்த்துருவோம். இந்த ஸ்டேஜினுடைய அளவு அப்படின்றது கிட்டத்தட்ட 200 அடி இருக்காமா. ஸோ அதுக்குள்ளார வந்துட்டு 500 நிர்வாகிகள் வந்து அமரக்கூடிய அளவுக்கு தான் அந்த ஸ்டேஜ்ன்றது செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி எனக்கு இடதுபுறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேம்ப் வாக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. கடந்த மாநாட்டில் வந்து விஜய் அவர்கள் நடந்து வந்த ரேம்ப் வாக் ஸ்டேஜ் வந்து 150 மீட்டர் அளவுக்கு தான் இருந்தது. ஆனால் இந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட 350 மீட்டர் நீளத்தில் வந்து இந்த ரேம்ப் வாக் ஸ்டேஜ் அப்படின்றது அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது எதற்காக அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து மக்களை இன்னும் சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்ற ஒரு காரணம் இந்த ஸ்டேஜ் அடுத்ததாக பார்த்தோம் அந்த ஒரு போட்டோ வரலாறு திரும்புகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா 1967 அறிஞர் அண்ணாவும் எம்ஜிஆர் அவர்களும் எப்படி வந்து ஒரு மாற்றத்திற்கான அரசியலை வந்து கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி 2026 தேர்தலிலும் மாற்றத்திற்கான ஒரு அரசியலாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்காட்டுறதுக்கான ஒரு புது முயற்சியாக தான் இந்த ஒரு விஷயத்தை, அதாவது வரலாறு திரும்புகிறது அப்படின்ற ஒரு போஸ்டரோட விஜய் அவர்கள் இந்த ஒரு மாநாட்டில் வச்சிருக்காரு. சரி, போன மாநாட்டில் வந்து பெருந்தலைவர்கள் வந்து ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, இந்த மாநாட்டில் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி உங்கள் எல்லாருக்குமே வரலாம். அதே தான் இல்லை. ஸ்டேஜினுடைய வலதுபுறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருடைய ஃபோட்டோஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்டேஜினுடைய இடதுபுறத்திலையும் பெருந்தலைவர்கள் 3 பேருடைய ஃபோட்டோஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்டேஜினுடைய ஆக்குபென்சின்றது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சரி, மக்களுடைய இருக்கைகள் எப்படி இருக்குது அப்படின்னா அவங்க அமர்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் அப்படின்றது 60 பாக்ஸஸாக அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தண்ணீர் பற்றின விஷயத்தை பேசும்போதே சொல்லியிருக்கோம். இந்த 60 பாக்ஸில் ஒவ்வொரு பாக்ஸையும் கிட்டத்தட்ட 600 சேர்ஸ் அமைக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. சரி, மக்கள் அமர்றதுக்கு உட்கார்றதுக்கான ஒரு விஷயம் தான் இருக்கா அப்படின்றது அதுதான் இல்லை. அது மட்டும் இல்லாமல் மக்கள் நிற்கிறதுக்கான ஒரு விஷயமும் போடுறதுக்கான எல்லாத்தையுமே. ஸோ இதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டின் அவுட்லெட். மக்கள் வந்து மற்ற மாநாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் எல்லாருமே வந்து மாநாட்டுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வருவாங்க, இல்லாட்டி மாநாட்டுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வருவாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாட்டுக்கு மட்டும்தான் மக்கள் எல்லாருமே வந்து முத நாளே வந்துடுறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து ரொம்பவே ஆர்வத்தோடையும் ஈடுபாட்டோடையும் மக்களுக்காக வரக்கூடிய ஒரு தலைவராக விஜய் அவர்கள் நினைக்கிறாங்க. ஸோ இதை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து உங்ககிட்ட சொல்றோம். எதிர்கட்சிக்காரங்க, ஆளுங்கட்சிக்காரங்க, நடிகர்களும் என்ன தெரியும், கட்சி ஆரம்பிக்கிறாங்க என்று தவறாக பேசி மக்களை திசை திருப்பி தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிக்காமல் செய்து விடலாம் என்று எண்ணுகிறார்கள். அவர்கள் வண்டியாக பணத்தை இறக்கி மக்களை மயக்கி நோட்டை நீட்டி ஓட்டை வாங்கி எளிதில் வென்று விடலாம் என்று பகல் கனவு காணுகிறார்கள். தேர்தல் சமயத்தில் ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஆட்சிக்கு வந்தவுடன் 5 ஆண்டுகளில் நம்மளை வச்சு செய்து விடுகிறார்கள், சுரண்டி விடுகிறார்கள் என மக்கள் உணர்ந்து உள்வாங்கி விலைவாசி உயர்ந்து விட்டது, ஊழல் பெருகிவிட்டது, பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை என்று தமிழ்நாட்டு மக்கள், இளைஞர்கள், இளம் சிங்கங்கள், இளம் ரத்தங்கள் இனி யாரை ஆட்சியில் உட்கார வைக்க வேண்டும், இனி யாரை ஆட்சியில் உட்கார வைக்க கூடாது என்று என் தளபதி சிங்கங்கள் முடிவெடுத்து விட்டார்கள். 2020 இதற்கான விடை தெரியும். தமிழ் எனது மூச்சு, தமிழக வெற்றி கழகம் எனது பேச்சு, தளபதி அமைப்பார் ஆட்சி, நாளை மலர போது மக்கள் ஆட்சி, நடக்க போது நல்லாட்சி, இதற்கு நீங்கள் தான் சார். திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் பாரதிதாஸ் அண்ணன் வழியில் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி தர்ஷனா, என்றும் உங்கள் அன்பில் தளபதி தர்ஷனா. தளபதினா காப்பு, தமிழக வெற்றி கழகம் தான் இன்னைக்கு டாப்பு. 2026 எதிர்கட்சி வைப்பாங்க மக்கள் ஆப்பு, சீன் போட்ட கட்சிக்கு கிடைக்க போது கேப்பு, புரியுதா மாப்பு, தளபதி தான் என்னைக்குமே டாப்பு. தளபதி பேரோ மதுரை, எதிர்கட்சிக்காரங்க இப்ப நமக்கு எதிர 2000 தமிழக வெற்றி கழகம் தான் ஜெயிக்கிற குதிரை, எதிர்கட்சி ஆயிடுவாங்க கதிரை, எங்க புள்ளிங்க விட போறாங்க உங்களை செதற. நீ நானும் ஒண்ணு, தளபதி பிறந்த மண்ணு, எதிர்கட்சிக்காரங்க வைப்பாங்க நம்ம மேல கண்ணு, 2026 தமிழக வெற்றி கழகம் தான் விண்ணு, புரியுதா என்னம்மா கண்ணு. தண்ணீரில் வாயும் மீன், நான் தளபதியோட ஃபேனு, தமிழக வெற்றி கழகம் தான் இன்னைக்கு சீனு, எதிர்கட்சிக்காரங்க நாங்க தான் டான்னு, ஆளுங்கட்சிக்கு மக்கள் வைக்க போறாங்க ஆப்பு, புரியுதா கேப்பு, தளபதியே என்னைக்குமே டாப்பு.
வணக்கம். வணக்கம் சார். எங்கேருந்து வரீங்க? நாங்கள் வளையங்குளம் பிரைமரி ஹெல்த் சென்டரில் ஒர்க் பண்ணுறேன். நான் Okay. டெலிவரி எல்லாம் நான் தான் பார்ப்பேன். எனக்கு வந்து சிவாஜி கணேசன் சார் வந்து எனக்கு பேர் வச்சார் சாந்தின்னு சொல்லிட்டு. ஓ. அப்போ என் பேத்திக்கு விஜய் சார் பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு ரிஷியானந்த் சார் வந்திருந்தார் சர்ச்சுக்கு. ஞாயிற்றுக்கிழமை வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட நாங்கள் கேட்டோம், நீங்கள் வாங்க, அதாவது இங்கே வந்து சில கட்டுப்பாடுகள்லாம் வச்சுருக்கோம், அதனால வந்து இங்கே வச்சு வைக்க முடியாது, சென்னைக்கு வாங்க நாங்கள் வைக்கிறோம்னு சொல்லி சொன்னார். விஜய் சார் பேர் வைக்க போறாருங்களா? விஜய் சார்கிட்ட சொல்லி பேர் வைக்க சொல்லணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை. புதுசு சார் அவர்கிட்டயும் ப்ளஸ் கல்யாணம் இங்கே நிற்கிறாருல அவர்கிட்டயும் கேட்டிருந்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா இங்கே வந்து அலோடு இல்லை, நீங்கள் வந்து சென்னைக்கு வந்து இங்கே தான் வைக்க முடியும்னு அவங்க தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஞாயிற்றுக்கிழமை தான் பார்த்து பேசுவோம். ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் போகிறீங்களா? இல்லை இந்த ஞாயிற்றுக்கிழமை இல்லை. ஓகே ஓகே. ஸோ இப்போ எப்போ உங்களை வர சொல்லியிருக்காங்க? டேட்டு டைம்லாம் சொல்லல, அது இப்போ முடிஞ்சது தான் சொல்லுவாங்க. ஓகே சரி சரி. இப்போ மாநாடு இப்போ மதுரையில் நடக்க போகுது, உங்களுக்கு எவ்வளோ ரொம்ப சந்தோஷம், எவ்வளோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக சந்தோஷமா இருக்கும். இருக்கு? புதுசாக ஒரு ஆட்சி வந்தாலும் ரொம்ப நல்லதுன்னு தான் நாங்களும் நினைக்கிறோம். ஏன்னா கடந்த ஆட்சி வந்து எங்களை ரொம்ப ஏமாத்திருச்சு. அரசு ஊழியர்களுக்கு பூரா நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் நிறைய வாக்குறுதிகளை அள்ளி வீசிட்டு நிறைய இது செய்யாமே விட்டுட்டாங்க. சரி, புதுசாக இவர் வந்தால் ஏதாவது செய்வாரா? அது ரெண்டாவது அரசு ஊழியர்களோட வாக்கு தான் வந்து ரொம்ப முக்கியமானது. அதை வந்து இந்த அரசு வந்து எங்களுக்கு எதுவுமே செய்யலை. இன்னும் வரும் அரசு செய்யும், இவர் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்களும் நினைக்கிறோம். ஓகே. விஜய் அவர்கள் வந்து இன்னும் என்ன செய்தால் நல்லா இருக்கும் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு? ஆட்சிக்கு வந்தால் புதிய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வந்தாலே அதே ரொம்ப பெரிய விஷயம்தான். கல்வி கடன்லாம் தள்ளுபடி பண்ண சொல்லுங்கள். நிறையா பேர் படிச்சுட்டு அந்த கல்வி கடனை கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அதை தள்ளுபடி பண்ண சொல்லுங்கள். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க சொல்லுங்கள். இங்கேருந்து வெளிநாடுலாம் போய் சம்பாதிக்கிறாங்கன்னா அப்போ நம்ம ஊர்லேயே நம்ம செய்கிறது வேலை வாய்ப்புகளை நல்லா பெருக்கி கொடுக்க சொல்லலாம். இந்த அரசாங்கம் வந்தால் நல்லா இருக்கும்னு நாங்களும் எதிர்பார்க்குறோம். அப்புறம் ஆட்சி மாற்றத்துக்காக ஓட்டை மாற்றி தான் போடுவோமே அப்படின்ட்டு நாங்களும் யோசிக்கிறோம். 2026 தேர்தலில் விஜய் சார் நிச்சயம். உங்கள் ஓட்டு மட்டும்தானா இல்லை எங்கள் குடும்பத்தில் எல்லாரும், நான் யாராருக்கெல்லாம் என்னோட ரிலேஷன்ஸு, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே நாங்கள் சொல்லியிருக்கோம், கண்டிப்பாக இந்த தடவை நம்ம கொஞ்சம் ஆட்சியை மாற்றோம். நீங்கள் வந்து இப்போ விஜய் சாருக்கு ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லணும்? விஜய் சாருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கடந்த ஆட்சியில் செஞ்சதெல்லாம் இல்லாத அளவுக்கு என்னென்ன தவறுகள்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் சரி பண்ணி நீங்கள் நல்லா கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் வருஷம் பூரா நீங்களே ஆட்சி ஆளலாம்.